காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தில் ஒரு மாற்றம், இருதய மாற்றம் எனும் தலைப்பில் நமது காலை நேர வேத பாடத்தொடரின் அமைதியான இந்த நேரத்தொடரின் 28ஆம் நாளுக்கு வரவேற்கின்றோம். இன்று நாம் பைபிளின் பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமத்தில் இருக்கிறோம். பாரம்பரியமாக இந்த புத்தகத்தின் ஆசிரியர், புத்தகத்தை எழுதியவர் மோசே என்று நம்பப்படுகிறது. படைப்பின் கதை, சிருஷ்டிப்பின் கதை, மனிதனின் வீழ்ச்சி, இரட்சிப்பின் தேவனுடைய வாக்குறுதி, வாக்குத்தத்தம் ஆகியவை இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு இந்நூலில் விடைகள், பதில்கள் உள்ளன. நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த கேள்விக்கான பதில் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 1 மற்றும் வசனம் 29 உள்ளது. மன்னிக்கவும், வசனம் 27 உள்ளது. நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? பதில் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 28 மற்றும் ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனம் 6 உள்ளது. ஆதியாகமம் அதிகாரம் 1 தேவன் பிரபஞ்சத்தை படைத்தார். மேலும் ஆதாம் மற்றும் ஏவாளுக்காக பூமியை தயார் செய்தார். கர்த்தர் மனிதனை தனது சொந்த உருவத்திலும் சாயலிலும் படைத்தார். ஆனால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை தேர்ந்தெடுக்கின்றான். தேவன் ஆதாம் ஏவாளிடம் கருணை, இரக்கம் காட்டினார். ஆனால் ஆதாமுக்கு பிறகு, சில தலைமுறைகளுக்கு பிறகு, ஒழுக்க சரிவில், ஒழுக்கத்தின் வீழ்ச்சியில் தேவன் ஏற்கனவே பார்த்த அதே மாதிரியை தொடர்ந்ததை காண்கிறோம். ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 5 6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமேன். அதாவது, பூமியில் மனிதனுடைய முறைகேடுகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்றும் அவனுடைய இதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு எண்ணமும் எப்பொழுதும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். பூமியில் மனிதனை படைத்ததற்காக கர்த்தர் வருந்தினார். அவருடைய இதயம் வேதனையால் நிறைந்தது. மனிதர்களின் இருதயங்களில் மனிதனின் இருதயத்தின் ஒவ்வொரு நோக்கமும் தீயதாக இருந்தது. மனுக்குலத்தின் பாவம் ஒரு சிறிய பிழை அல்லது ஒரு சிறிய சறுக்கல் அல்லது அறியாமையின் விளைவு அல்ல. இது தேவனை வேண்டுமென்றே நிராகரித்ததன் விளைவு. ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 3 மனிதனின் ஆயுட்காலத்தை 120 வருடங்களாக குறைத்து தேவன் எச்சரித்தார். சாத்தானுக்கும் நம்முடைய பாவ இச்சைகளுக்கும் நாம் செவி சாய்க்கும் போது வேண்டுமென்றே பாவம் செய்ய திட்டமிட முயற்சி செய்கின்றோம். தேவன் வருத்தப்படுவதை, மனஸ்தாபப்படுவதை பற்றி பரிசுத்த வேதாகமம் அரிதாகவே பேசுகிறது. தேவன் அவர் தவறு செய்துவிட்டார் அல்லது அவர் வித்தியாசமாக செய்ய விரும்புகிறார் என்று தேவன் உணர்வதாக இந்த வார்த்தை விவரிக்கவில்லை. மனிதனின் தற்போதைய நிலையினை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடையவில்லை என்பது மட்டுமல்ல, ஆனால் தேவன் தனது இருதயத்தில் கலங்குகிறார், துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், வலியோடு இருக்கிறார். அது தேவனின் இருதயத்தை உடைத்தது. ஆதாமை படைத்த பிறகு, உண்டாக்கின பிறகு வெரி குட், மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொன்ன அதே தேவன் இப்போது ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 6 பார்த்தபோது மனிதனை படைத்ததற்காக, உண்டாக்கியதற்காக நான் வருந்துகிறேன் என்றார். மனித இருதயத்தில் இடைவிடாத, தளராத தீமை மற்றும் தீமையின் மீது மனிதனின் வெறித்தனமான ஆட்டி படைக்கிற ஆர்வம், ஈடுபாடு என்கிற இவைகள்தான் தேவனின் இருதயத்தை வேதனைப்படுத்தியது.
இதற்கு பிறகு இங்கே இந்த பத்தியில் தேவனின் நியாய தீர்ப்பு முழு உலகிற்கும் பெருக்கெடுத்து வந்ததை, பொழிந்ததை காண்கிறோம். ஆனால் கல்வாரியில்தான் இயேசு முழு மனுக்குலத்திற்குமே நம் சளைக்காத ஆட்டி படைக்கிற வெறித்தனமான எதிரியின் மீது முழு வெற்றியை கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் இரத்தம் அது சிலுவையில் இருந்து சிந்தப்பட்ட போது அது நம்முடைய பாவத்திற்காக விலையை கொடுத்தது. இயேசுவினால்தான் இன்று நாம் கந்தகம் எரியும் அக்கினி ஏரியிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், பாதுகாக்கப்பட்டோம். சகோதர சகோதரிகளே, யாராவது நம்மை காயப்படுத்தும் போது அல்லது ஏமாற்றமடைய செய்யும் போது நாம் படும் வலியை நாம் அறிவோம். நாம் பாவம் செய்யும் ஒவ்வொரு முறையும் நம் தேவன் தனது இருதயத்தில் வலியை உணர்கிறார். இயேசு சிலுவையில் கடுமையான வலி, தாங்குனா துயர், வேதனையை அனுபவித்தார். மறுபடியுமாக இது நமது பாவத்தின் காரணத்தினால்தான். இன்று தேவனின் இருதயத்தை உணரும், புரிந்து கொள்ளும் மற்றும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற, பரிசுத்தத்தை விரும்பும் இருதயத்துக்காக ஜெபிப்போம். மேலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் ஊக்குவிக்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஆமீன்.